அதை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு நோற்றால் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து பெருநாளை அடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு நோற்றும். அதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதுல, யார் அப்படி நோன்பு பிடிப்பாங்களோ அதுதான் சாத்தியப்படும். அப்படி இல்லாம நாங்க பிடிப்போம் என்று சொல்லியே மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் தொடங்கிடும். நாங்க 6 நோன்பு பிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டே ஏதாவது வேலை வந்து 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 அப்படியே அது விட்டுப்பட்டு போயிடும். குறைஞ்சபட்சம் அதுல 6 நோன்பை பிடிக்க இல்லாத நிலைமை சரி உண்டாகும். அதனால அதை தொடர்ந்து பிடிச்சா நாங்கள் பார்க்கலும், தொடர்ந்து பிடிச்சு முடிக்கிறதோட ஒரு சந்தோஷமும் ஒரு விதமான உடம்புக்கு ஒரு ஆபத்து ஒரு சக்தியும் உண்டாகிறத பார்க்கலும். எனவே அந்த வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அப்படி நோன்பு பிடிச்சால் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மன் ஸாம ரமஸான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் ஃபஸாலிக ஸியாமுத் தஹர். அவருக்கு வாழ்க்கை பூரா நோன்பு பிடிச்சா கிடைக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள 36 நாள்